காற்று மாசும் சுற்றுச்சூழல் மாசும் பாடாய்படுத்தி வருகிறது. காலநிலை மாற்றம் காலனாக மாறி கடும் வெயிலையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி உலக மக்களை நிலைகுலைய செய்து வருகிறது. இயந்திர பெருக்கமும் தொழிற்சாலைகளின் ஆதிக்கமும் காலநிலையை கூறுபோட்டு மனித உடலிலிருந்து குடலை பிடுங்குவது போல இயற்கையை சின்ன பின்னமாக்கி வருகின்றன. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்த மக்கள் இன்று இயற்கைக்கு முரணான செயற்கை சக்தியின் மீதான மோகத்தால் இயல்பு வாழ்க்கையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எரிசக்தி மின்சாரம் ஓசோன் படலத்தில் ஓட்டை போடும் அளவிற்கு தீவிரவாதியாக மாறிய பின்னரே உலக நாடுகள் சூரிய சக்தி மின்சாரத்திற்கு முன்னெடுப்புகளை துவங்கியுள்ளன. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் மக்களின் உயிருக்கு உலை வைப்பவை என்பதை தாமதமாக உணர்ந்து மின்சார வாகன உற்பத்திக்கான திட்டங்களில் முனைப்பு காட்டுகின்றன வல்லரசு நாடுகள். தூய்மையான தண்ணீரை கொண்டு பாய்ந்த ஆறுகள் இன்று தொழிற்சாலை கழிவுகளால் நுரைகளுடன் பாய்ந்து விவசாயிகளை நுரை தள்ள வைத்து மனிதர்களுக்கு தேவையான உணவையும் விஷமாக்கி வருகிறது. ஆக சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவித்து நமக்கு நாமே வேட்டு வைத்துக் கொள்கிறோம் என்பது தெள்ளத் தெளிவாக நிரூபணமான நிலையில் இதை மாற்ற நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதே நமக்கு முன் உள்ள முக்கிய கேள்வி. மரங்களை வெட்டும் நாம் மரம் நடுவதில் அக்கறை கொள்வதில்லை. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மரங்கள் நடுவதன் அவசியம் குறித்து பலமுறை விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் வெகு சிலர் மட்டுமே மரம் நடுவதில் அக்கறை கொண்டுள்ளனர். இந்த நிலையை மாற்றி வீடுதோறும் மரம் நடுவது காலத்தின் கட்டாயமாகும். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியவாறு மழை நீரை சேகரிப்பதும் நீரை வீணாக்காமல் தவிர்ப்பதும் மிக அவசியமாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது தற்போதைய காலகட்டத்தின் முக்கிய தேவையாகும். குறைந்த தூர பயணத்திற்கு மிதிவண்டிகளை பயன்படுத்துவது மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிக நல்லது. இவை எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எதிர்கால சந்ததியினர் நிம்மதியாக வாழ வழி ஏற்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய மிக முக்கிய கடமையாகும். இனியாவது நமது கடமையை உணர்ந்து செயல்படுவோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பன்ருட்டி அருள்முருகன்.